ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாரோட லிஸ்ட்லேயுமே டேம் இருக்கும். டேம் பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 5 அழகான டேம்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த அழகான 5 அணைகளோட சிறப்பம்சங்களையும் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆழியார் டேம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட பசுமையான தாலுக்கான பொள்ளாச்சியிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆழியார் டேம் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகான ஹில் ஸ்டேஷனான வால்பாறையோட அடிவாரத்தில் ஆழியார் டேம் அமைஞ்சிருக்கு. அழகான மலைகளுக்கு நடுவில் கடல் மாதிரி ஆழியார் டேம் பார்க்கறதுக்கு காட்சி தருது. ஆழியார் டேமில் மிக பிரம்மாண்டமான பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. ஃபிஷ் அக்வாரியமும் ஆழியார் டேமில் இருக்குது. ஆழியார் டேமுக்கு பக்கத்துலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஆழியார்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வால்பாறை அப்படிங்கிற அழகான ஹில் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஆழியார் டேம்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கவி அருவி வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. ஆழியார் டேம்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. சோலையார் டேம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட முக்கியமான ஹில் ஸ்டேஷனான வால்பாறையிலிருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோலையார் டேம் அமைஞ்சிருக்கு. ஆசியாவோட 2வது ஆழமான அணை இது. சோலையார் டேமில் பெருசாக பார்க் எதுவும் இல்லை. ஆனால் சோலையார் டேம் அழகான டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால சோலையார் டேம் பார்க்குறதுக்கே மிகவும் அழகாக இருக்கும். சோலையார் டேம்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புகழ்பெற்ற வாட்டர் ஃபால்ஸான அதிரப்பள்ளி அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷனான வால்பாறையில் அமைஞ்சிருக்கிற 2வது டேம் தான் நீரார். வால்பாறையிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீராறு டேம் அமைஞ்சிருக்கு. இந்த டேம் அடர்ந்த காடுகள் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடம் இது. பில்லூர் டேம் கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேட்டுப்பாளையம் பகுதியில் பவானி ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற டேம் இது. பில்லூர் டேம் பகுதியில் பரளிக்காடு எக்கோ டூரிசம் அப்படின்னு வனத்துறை சார்பாக ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணப்படுது. இதற்கான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டூரில் நம்மளை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, வனத்துறை சார்பாக மட்டும்தான் நம்மளால் போக முடியும். நம்ம தனியாக அதுக்குன்னு நம்ம ட்ரிப் பிளான் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எப்படி பெர்மிஷன் வாங்கணும், எப்படி புக் பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காடம்பாறை டேம் கோயம்புத்தூரோட அழகான ஹில் ஸ்டேஷனான வால்பாறையிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காடம்பாறை டேம் அமைஞ்சிருக்கு. காடம்பாறை டேமை விசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். மலையை குடைஞ்சு 8.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அழகான குகை அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கணும். வால்பாறை ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீராறு டேம், சோலையாறு டேம், காடம்பாறை டேம் இது 3 மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள்.